விட மாட்டேன். இந்த கல்யாணம் நடக்க கூடாது. நான் நடத்த விட மாட்டேன். அண்ணி அண்ணி அங்க போய் எதுவும் பிரச்சனை பண்ணாதீங்க அண்ணி. தேவி ச வித்மஹே விஷ்ணுபத்தே ச தீமஹே. ஹே கதா, உனக்கு என்ன கலெக்டர் தூக்குறா? ஆனவமாடி இளவஞ்சி, ஐயா நீங்க சும்மா இருங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியாது. ஜாமீன்ல வெளியில வந்து எங்க அப்பாவை மறுபடியும் ஜெயிலுக்குள்ள போட்டுருக்கா. இத பாரு, அவர் மகன் நான் இருக்கேன். இந்த கல்யாணத்தை நான் நடத்த விட மாட்டேன். இத பாருங்க அண்ணி, கோவப்படாம பொறுமையா கேளுங்க. நடந்தது என்ன வேணாலும் நடந்துருக்கட்டும். இந்த கல்யாணம் நடக்க கூடாது. நடத்த விட மாட்டேன். ஏய், உனக்கு என்ன பைத்தியமாடி? எல்லாருமே ஒண்ணா சேர்ந்துட்டு எங்க அப்பா ஜெயில இருக்கும்போது அவர் எல்லாம் இந்த கல்யாணத்தை நடத்த பாக்குறீங்களா? இது அநியாயமா தெரியல உங்களுக்கு? நான் இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். ஏ அண்ணா, வெக்கமால உனக்கு? எதிரேனா? ஐயா, என்னையா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அடிச்சு விரட்டுங்க. கொஞ்சம் பொறுமையாரு. இளவஞ்சி, என்ன என்ன? எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல. ஏன்? எங்க அப்பா இல்லாம இந்த கல்யாணம் நடக்க கூடாதியா? அது வேற ஒண்ணு இல்ல நாச்சியா. ஜெயச்சந்திரன் ரமாவை கல்யாணம் பண்ணிக்க போறது ஆரம்பத்துல இருந்தே இவளுக்கு பிடிக்கல. இப்ப அப்பாவை காரணம் காட்டி அந்த வயிற்றுச்சல வெளியில கொட்டா. ஆமாங்கயா, நான் என் வயிற்றுச்சல தான் கொட்றேன். அட, அப்பா இல்லாம உன் கல்யாணம் நடக்க கூடாது. எதிரேனா? உன் உருட்டலுக்கும் மிரட்டலுக்கும் பயப்படுறவங்க இங்க யாரும் இல்ல. மரியாதை இந்த பக்கம் வா. ஏமா கங்கா, இவ என்னென்னமோ சொல்ற, அதெல்லாம் உண்மையா? ஆமாப்பா, உண்மைதான். பாத்தீங்களா? கங்காவே உண்மை ஒத்துக்கிட்டா. எங்க அப்பா இல்லாம இந்த கல்யாணம் நடக்க கூடாது. உடனே இந்த கல்யாணத்தை நிறுத்துங்கயா. அப்பா, குலசேகரன் மாமா ஜெயில இருந்து ஜாமீன்ல வந்த உடனே முதல் வேலையா உங்களை விட்டுறதுக்காக அருவாளோட கிளம்பியிருக்காரு. ஐயோ, இந்த கல்யாணத்தை நிறுத்த நீங்க சம்மதிக்கலைன்னா உங்களை கொல்லறதுக்கும் முடிவு பண்ணிருக்காரு. இத கேள்விப்பட்டனா சும்மா இருக்க முடியுமாப்பா? சட்ட ஒழுங்க பாதுகாக்க வேண்டியனா இத பார்த்துட்டு சும்மா இருக்க முடியலப்பா. அதுவும் இல்லாம எங்க அப்பாவை பாதுகாக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. அதனாலதான் கைது பண்ண சொன்னேன். ஜாமீன்ல வெளியில வந்தவன் மறுபடியும் என்ன கொலை செய்யறதுக்காக அருவாளை தூக்கிட்டு இங்க வந்தானா? இளவஞ்சி, அப்ப நான் சேர்த்தா பரவாயில்லையா? உனக்கு சந்தோஷமா? ஐயா, என்ன இப்படிலாம் பேசுறீங்க? உங்களுக்கு அப்படி நடக்கணும் நினைப்பேனா? இந்த இளவச்சி எல்லாருக்கும் வேணா கெட்டவளா இருக்கலாம். ஆனா உங்களுக்கு மட்டும் நல்லவையா? மத்தவங்களுக்கு எப்படியோ, என்ன பொறுத்த வரைக்கும் நீ நல்லவதா. ஐயா, என்ன நம்புற மாதிரி எங்க அப்பாவே நம்புங்கய்யா. எங்க அப்பா உங்களுக்கு கொலை செய்யற அளவுக்குள்ள போக மாட்டாரியா? உங்க அப்பா குற்றவாளியா இல்லையாங்கிறத கோர்ட்டு முடிவு பண்ணட்டும். கங்கா முன்னெச்சரிக்கையா நடவடிக்கை எடுத்திருக்கா. இதுல என்ன தப்பு? இங்க பாரு, உங்க அப்பா வெளியில வந்தாலும் சரி வரலன்னாலும் சரி இந்த கல்யாணம் நடக்கும். யாரும் தடுக்க முடியாது. சாமி ஐயா, அந்த தாலி எடுத்து கொடுத்து மந்திரத்தை சொல்லுங்க. சரிங்க ஐயா. ஓம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரயம்பிகே கௌரி நாராயணி நமோ. இந்த அட்சதை நல்ல மனசோட அட்சதை போடு. கட்டி மேளம், கட்டி மேளம், கட்டி மேளம், கட்டி மேளம். அண்டே தத்தானி சுபஹே த்வம் ஜீவ சரதாம் சதம் மாங்கல்யதாரணோ சுபமுஹூர்த்தோஸ்து சுப்ரதிஷ்டிதமஸ்து சதமானம் பவதி சதாய புருஷ சதேந்திரயம் ஆயுஷேவேந்திரஜே பிரதிதிஷ்டதி தனம் தான்யம் பசும் பகவத்ர லாபம் சதசம்வத்சரம் தீர்ഘமாயுः ரோஜனோ ரோஜமான சோபன சோபமான கல்யாண. தம்பி போட்டோ எடுப்பா. வாப்பா ரத்ன வேலு, வா வா. சிரிக்காம உம்முட்டு இருக்கா பாரு. மங்கா, இந்த பக்கம் வா. எல்லாரும் சரிங்க. நல்லா சரவணா, எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு சாப்பிட வச்சு அனுப்பலாம். போலாமாமா? போலாம்ப்பா. அப்பா, நான் வீட்டுக்கு வரலப்பா. ஏம்மா, என்ன? மாமாவை பார்த்து
ஆசீர்வாதம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரேன்ப்பா. ரமா, என் அண்ணனை பத்தி உனக்கு தெரியாதா? ஏமா, உன்னை பார்த்த உடனே கம்பிக்குள்ள இருந்து உன்னை வரவேற்கவா போறாரு? ரமா, நீ இன்னைக்கு சந்தோஷமா இருக்கணும். மாமா பத்தி உனக்கு தெரியும். அவர் வெளியே வந்த பிறகு ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம்ல. இல்லண்ணே, மாமாவை பார்த்துட்டு வந்துடுறோம். பெரியவங்கெல்லாம் சொல்றது கேளு, அடம் பிடிக்காத ரமா. மாமாவை பார்த்தாதான் என் மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். ஐயா, அவ ஆசைப்படுறா ஐயா. நாம ஏன் அவ ஆசையை கெடுக்கணும்? போய் பார்த்துட்டு வந்துட்டோம். சரிம்மா, நீங்க 2 பேரும் போய் பார்த்துட்டு வாங்க. ஆனா நீங்க வர்ற வரைக்கும் நாங்க காத்துக்கிட்டு இருப்போம். புறப்படுங்க, போயிட்டு வாங்க. வாரம்மா. வாங்க வாங்க. வாமா, சீக்கிரம் வா. அப்பா, அங்க பாருங்க. சொன்ன கேட்டியா? தலைபாடு அடிச்சிட்டு இருந்தானே. நான் சொன்ன உன்னை கிளம்பி வந்தது அந்த கல்யாணம் நடந்திருக்குமா? நிப்பாட்டிக்கலாம்ல. இந்த பாரு, இப்போவும் ஒண்ணு கெட்டு போல. நேர ஐயா கிட்ட போ. ஜெயச்சந்திரன் என்னை கெடுத்துட்டான்னு சொல்லு. போமா. அப்பா, நான் வந்தது கல்யாணத்தை நிறுத்தவோ இல்ல கலாட்டா பண்றதுக்கோ இல்ல. அவங்க நல்லா இருக்கணும்னு வாழ்த்துறதுக்காக தான் வந்தேன். ஜெயச்சந்திரன் என்னை கெடுத்துட்டாருன்னு போய் சொல்லி என்ன கேவலப்படுத்திக்கிறதுக்காக நான் இங்க வரலப்பா. வாங்கப்பா, வீட்டுக்கு போலாம். அப்ப நான் கூப்பிட்டப்ப நீங்க வர்றேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டது? நீங்க தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி நாடகம் பண்ணீங்க. நானும் அதை தடுக்கிறதுக்காக நீங்க சொன்ன மாதிரி நடிச்சேன். நான் ஆசைப்பட்ட மாதிரி அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்துருச்சு. போயிட்டு வரும்பா. உட்காருமா. ஜெயச்சந்திரா, நீ உட்காரு. போயிட்டு வர மாமா. வாங்கப்பா. வண்டியா வண்டி எடு. மாமா வந்தா நிச்சயமா கலாட்டா பண்ணுவாருன்னு மறுபடியும் புது கேஸ போட்டு மாமா உள்ள வச்சாச்சு. என்ன பேசாம இருக்கா? இளவஞ்சி, இளவஞ்சி, நான் என்ன செத்து போல, உயிரோட தான் இருக்கேன். என்னன்னு சொல்லிட்டு போ. அதுதான் நம்மளை மீறி எல்லாம் நடந்து போச்சு. ரமா உங்க அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குற அளவுக்கு போயிட்டா. இனிமேலும் நாம இங்க இருந்து என்ன பண்ண போறோம்? வீட்டுக்கு போலாமா? அவ ஆசீர்வாதம் வாங்க போடா. எங்க அப்பா ஆசீர்வாதம் பண்ணிடுவாரா? வெட்டி போட்டாலும் வெட்டி போடுவாரே தவிர ஆசீர்வாதம் எங்க அப்பா பண்ண மாட்டாரு. அழாத இளவஞ்சி, உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. நீயே சொல்லுக்கா, இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு ஆசைப்படுறதுல என்ன தப்பு இருக்கு? காலம் காலமா அந்த கங்கா குடும்பத்தை ஜெயிச்சுட்டே இருக்கணுமா? நானும் எங்க அப்பா தோத்துட்டே இருக்கணுமா? பாவக்கா எங்க அப்பா. ஏற்கனவே இந்த கங்கா குடும்பம் ஆகவே ஆகாது. இதுல அந்த குடும்பத்துல பிறந்தவ எங்க அப்பாக்கு மருமகளா வந்திருக்கா. புரியுது, கஷ்டம்தான். என்ன பண்றது?
அந்த சுப்புலட்சுமி என்ன சோனியா வச்சிருக்காளோ தெரியல. தேவையில்லாம எங்க குடும்பத்தை சுத்தி சுத்தி வரா. எனக்கு வர ஆத்திரத்துக்கு அந்த குடும்பத்தை ராத்திரியோட ராத்திரி அப்படியே கொளுத்தி விட்டுலாம் போல இருக்கு. இப்ப என்ன பேசி என்ன பிரயோஜனம்? பாவம், ஆரம்பத்துல இருந்து நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கவே மாட்டேங்குதே. அந்த மாதிரி கடைசி வரைக்கும் எனக்கு கூட கனவு காணாத. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அவங்கள நான் ஒழிச்சு கட்டி தருவேன். இன்னைக்கு அவங்க பக்கம் அடிக்கிற காத்து நாளைக்கு என் பக்கம் அடிக்குங்க. அன்னைக்கு தெரியும் இந்த இளவஞ்சி யாருன்னு. இளவஞ்சி, அங்க பாரு, வடி வந்துட்டு இருக்கா. கண்ணை தொடச்சுக்க. வணக்கம் சின்ன நாச்சியாரம்மா. ஆமா, கல்யாணம் முடிஞ்சு போச்சே. பொண்ணு மாப்பிள்ள வீட்டுக்கு போவாங்கல்ல, அவங்களுக்கு பாலும் பழமும் கொடுக்க வேண்டாம்? ஏன் இன்னும் இங்கே நிக்கிறீங்க? வீட்டுக்கு போல? என்ன பாக்குற? மதுரை வீரம் மாதிரி எங்க அப்பா வருவாரு, கல்யாணத்தை நிறுத்துவாரு, கை கால் எடுப்பாருன்னு குறுக்கொன்னு எடுக்குமா பூனை மாதிரி கத்திட்டு இருந்தியே, கடைசியில என்னாச்சு பாத்தியா? ஏய் வேணாண்டி, நானே வெறுப்புல இருக்கேன். பூனை அது எதுன்னு பேசினா தூக்கி போட்டு மிதிச்சிடுவேன். சரி சரி சரி, அதெல்லாம் மிதிக்கிறதுக்கு முன்னாடி இந்தாங்க இந்த ஸ்வீட்டை சாப்பிடுங்க. எடுத்துக்கோங்கக்கா. எதுக்கு இந்த ஸ்வீட்டு? எதுக்கா? கங்கா தங்கச்சி ரமா எங்க இளவஞ்சி அக்காவுக்கு அண்ணியா வந்துட்டாங்கல்ல, அதுதான். என்னக்கா இந்த மாதிரி பாக்குற? இனிமே ரமா உனக்கு அண்ணி அண்ணி அண்ணி. அடச்சி வாய் மூடு. யாருக்குடி அண்ணி? அவெல்லாம் எனக்கு அண்ணியும் இல்ல, ஒரு மண்ணும் இல்ல. இது என்ன அநியாயம்? சித்தப்பா மனைவிய சித்தின்னு சொல்றோம், மாமா மனைவிய அத்தைன்னு சொல்றோம், அண்ணன் மனைவிய அண்ணின்னு தானே சொல்லணும். தன்னைத்தானே சின்ன நாச்சியான்னு சொல்லிக்கிற உங்களுக்கு இது கூட தெரியாதா? இத பாரு, இந்த ஊர் உலகெல்லாம் அவளை எனக்கு அண்ணின்னு சொல்லலாம், ஆனா நான் அண்ணின்னு சொல்ல மாட்டேன். அவளை அண்ணியாவை ஏத்துக்க மாட்டேன். நீ ஏத்துக்கலன்னா எதுவுமே இல்லைன்னு ஆயிடுமா? இங்க பாரு, நீ பிறந்த வீடு ரமாவுக்கு புகுந்த வீட மாறி போச்சு. இனிமே அந்த வீட்டுல ரமா வச்சதுதான் சட்டம். அவ சொல்றதுதான் அதிகாரம். அங்க நீ ஒரு வாய் சாப்பிடணும்னு நினைச்சாலும் ரமா விருப்பப்பட்டாதான் நடக்கும். அங்க நீ ஒரு நாள் கால் நீட்டி தூங்குறதா இருந்தாலும் ரமாவோட அனுமதி தேவை. ஏய், யாருக்கு யாரோட அனுமதி தேவை? அவ கழுத்துல தாலி ஏறிடுச்சுங்கிறதுக்காக அவ நல்லா வாழ்ந்துருவான்னு மட்டும் நினைச்சிடாத. அவளை நான் நிம்மதியா வாழ விட மாட்டேன். இன்னைக்கு எழுதி வச்சுக்கடி, ரமா கழுத்துல விழுந்தது தாலி கயிறு இல்ல, தூக்கு கயிறு. ஏண்டா இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னு இப்ப நான் வேதனைப்படுற மாதிரி இந்த கல்யாணத்தை ஏன் பண்ணிக்கிட்டோட அந்த ரமாவை நான் வேதனைப்பட வைப்பேன், வேதனைப்பட வைப்பேன்டி. ஏய், இதுக்கு மேல தாண்டி அந்த ரமாவுக்கு கெட்ட நேரமே ஆரம்பிக்க போகுது. எங்க அப்பா சும்மா இருக்க மாட்டாரு. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அந்த ரமாவை ஐயா வீட்டுக்கு வாழ வெட்டியா திருப்பி அனுப்புவாரு. என்ன பாக்க போ. ஏய், இப்ப சொல்ற கேட்டுக்க. 4 பேர் வந்து போற இந்த கோயில நின்னு சொல்றேன், கோயில நின்னு சொல்றேன். அந்த ரமா நல்லா இருக்க மாட்டா, அவ நல்லாவே இருக்க மாட்டா. நாசமா போயிடுவா, நாசமா போயிடுவா, நாசமா போயிடுவா. அவ நல்லா இருக்க மாட்டா, அவ நிச்சயமா நாசமா போயிடுவா, நாசமா போயிடுவா. எந்த ஒரு பெரிய மனுஷங்க முன்னாடி அவ கழுத்துல தாலி ஏறிச்சோ, அதே பெரிய மனுஷங்க முன்னாடி அவ கழுத்துல இருக்க தாலி ஏறி காட்டுறேன். வாங்க. வாம்மா. என்னம்மா, உங்க மாமா கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டியா?
அது எப்படி ஆசீர்வாதம் பண்ணுவார் மாமா? அவர் புத்தி ஒன்றும் மாறல மாமா, திட்டி அமிச்சிட்டாரு. அது தெரிஞ்ச விஷயம் தானே. ராமா அவனை போய் பார்த்துட்டு வந்தது ஒரு வகையில் நல்லதா போச்சு. நான் இல்லாதப்ப கல்யாணம் பண்ணீங்க, பொண்ணு மாப்பிள்ளையாவது நான் ஆசீர்வாதம் பண்ண அனுப்பிச்சிருக்கலாமேன்னு கேட்பான். அந்த வார்த்தைக்கு இடம் இல்லாமல் பண்ணிட்டா ராமா. இந்த பாருமா, பிறந்த வீட்டில் நீ எப்படி நல்ல பேர் எடுத்தியோ அதே மாதிரி புகுந்த வீட்லேயும் நல்ல பேர் எடுக்கணும். அப்போதாம்மா 2 வீட்டுக்கும் பெருமை. சரி சரி வாங்க போலாம். வாமா. அப்பா, என்னம்மா? குலசேகரன் மாமாவை நீங்க வெளியில கொண்டு வரணும்ப்பா. நான் அந்த வீட்ல காலடி எடுத்து வைக்கும்போது அவர் அங்க இருக்கணும். அவரோட ஆசீர்வாதத்தோட தான் நான் அந்த வீட்டுக்குள்ள போகணும். ரமா, என்ன பேசுற? அக்கா, என் மேல கோவப்படாதக்கா. நான் மாமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினப்போ ரொம்ப கோவமாவும் வெறுப்பாவும் இருந்தாரு. என் மேல மட்டும் இல்ல, நம்ம ஒட்டுமொத்த குடும்பத்து மேலயும் கோவமா இருக்காரு. நம்மள மன்னிக்கவே முடியாத அளவுக்கு எதிரியா நினைக்கிறாரு. நம்ம மேல உள்ள கோவத்தை தனிய வைக்கணும். நாம அப்படி இல்லைன்னு அவருக்கு நிரூபிக்கணும். நம்ம நல்ல எண்ணத்தை அவருக்கு காட்டணும். அதுக்கு நாம அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்க்கா. அவரை வெளியே எடுத்தாதான் கொஞ்சமாவது நம்ம மேல இருக்கிற கோவம் தனியும். என் மாமனார் என்ன வெறுத்தாருன்னா எப்படிக்கா நான் அந்த வீட்டுல சந்தோஷமா இருக்க முடியும்? அப்பா, குலசேகரன் மாமாவை நீங்க வெளியில எடுக்கிற வரைக்கும் நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். ரமா 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 जीव शतशत